இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, திருப்பாடுகளின் இந்த வாரத்தில் புனித வாரத்தினுடைய பெரிய வெள்ளி என்று சொல்லப்படுகிற புனித வெள்ளியைத்தான் இன்றைக்கு நம்ம சிறப்பிக்கின்றோம். அன்பு மிக்கவர்களே, இந்த புனித வெள்ளியை ஆங்கிலத்தில் குட் ஃப்ரைடே அப்படி என்று கேலண்டர்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. பிற மத சகோதரர்கள் ரொம்ப பாசத்தோடு குட் ஃப்ரைடே அப்படின்னா ஹாப்பி ஃப்ரைடே, ஹாப்பி பர்த்டே அல்லது ஹாப்பி கிறிஸ்மஸ் அதை மாதிரி நினச்சிக்கிட்டு, ஃபாதர் உங்களுக்கு எங்களுடைய மகிழ்ச்சியான புனித வெள்ளி வாழ்த்துக்கள் அல்லது ஹாப்பி குட் ஃப்ரைடே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நமக்கு வாழ்த்து தெரிவித்து கொண்டு இருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, உண்மையாகவே இது நமக்கு ஒரு துக்கமான ஒரு நாள். இயேசுவினுடைய இறப்பை நினைவு கூறுகிற ஒரு அருமையான ஒரு நாள். நம்முடைய பாவங்களுக்காக அவர் சாவை ஏற்றுக்கொண்ட ஒரு நாள் என்பது அவர்களுக்கு நம்ம தான் புரிய வைக்கணும். சமீபத்தில் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை ஒன்று வந்திருந்தது. த சயின்டிஃபிக் டெத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி என்று போட்டிருந்தார்கள். அறிவியல் பூர்வமாக இயேசுனுடைய இறப்பை அவர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள். அதாவது ஒரு கிறிஸ்தவர்களாக இயேசு என்னுடைய மீட்பர், இயேசு என்னுடைய ஆண்டவர் அப்படி என்கிற முறையில் அவருடைய துன்பங்களை பற்றி நம்ம உணர்ந்து அதை பற்றி பேசலாம், அதற்காக மனம் வருந்தலாம். ஆனால் அறிவியல் பூர்வமாக இவருடைய இறப்பு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில் அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த விஷயங்களெல்லாம் வாசிக்கிற பொழுது உண்மையாகவே கொலை நடுங்குகிறது. ஏனென்றால் அவர்களுடைய கணிப்பு பிரகாரம் இயேசுவை சிலுவையில் அறைந்தது காலையில் 9 மணி அப்படி என்று அறிவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். 9 மணியிலிருந்து 3 மணி நேரம் சிலுவையில் அவர் சொல்லன்னா துயரோடு இருந்து கடைசியில் அவருடைய இதய துடிப்பை நின்று போகிற அளவுக்கு பாரத்தின் வலி தாங்க முடியாமல் அவர் இறந்திருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். ரோமியர்களுடைய காலத்தில் மிக கொடூரமான ஒரு தண்டனை என்னவென்றால் இந்த சிலுவை தண்டனை தான். அதுவும் தேச துரோகத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் மிகப்பெரிய குற்றவாளிகளுக்குத்தான் இந்த ஒரு தண்டனையை கொடுத்திருக்கிறார்கள். வழக்கமான ஒரு தண்டனை என்னவென்றால் சிலுவையில் அவர்கள் அறைந்து கொள்ளுவார்கள். ஆனால் இயேசுவுக்கு சிலுவையில் அறைவதற்கு முன்பாக அவரை கொடூரமாக தாக்கி பிறகு அவருடைய சிலுவையை அவரே சுமந்து செல்ல வற்புறுத்தி அடித்து அவரை மலையில் ஏற வைத்து கடைசியில் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டார்கள் என்று தான் வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அவரை போர்த்திய அந்த உடையிலிருந்து எடுக்கப்பட்ட DNA மாதிரிகளை வைத்து அவர்கள் சோதனை செய்கிற பொழுது அவருடைய முகம் தாடை எல்லாம் உடைக்கப்பட்டிருந்ததாகவும் அவருடைய தலை மீது வைக்கப்பட்டிருந்த அந்த முள்முடி அவருடைய தலையை துளைத்திருந்ததாகவும் உடல் முழுவதும் சாட்டையால் அடிக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த சாட்டையினுடைய ஓரங்களில் இரும்பு பந்துகள் மற்றும் முள் போன்ற ஆயுதங்கள் தைக்கப்பட்டிருந்தன என்றும் உடல் முழுவதும் சாட்டையால் அடிக்கப்பட்ட ரணம். வழக்கமாக இயேசுவை சிலுவையில் பார்க்கிற பொழுது ஆணி இங்கு அடிக்கப்பட்டிருப்பதாக நம்ம பார்த்திருப்போம். அன்புமிக்கவர்களே, ஆணி இயேசுவுக்கு அடிக்கப்பட்ட இடம் இந்த மணிக்கட்டு என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இதில் அடிக்கும் பொழுது தான் அந்த முழு கணத்தையும் அந்த உடல் தாங்க முடியும் அப்படி என்று சொல்லுகிறார்கள். இப்படியாக இயேசுவை ஒரு மனித உருவே இல்லாமல் அடித்து சொல்லன்னா வேதனையில் அவரை 3 மணி நேரம் அந்தரத்தில் சிலுவையில் தொங்க விட்டு கடைசியில் இயேசு உயிர் துறந்தார் அப்படின்னு சொல்லுகிறார்கள். இதை வாசிக்கிற பொழுது உண்மையாகவே நான் சொல்லுகிறேன், குலை நடுங்குகிறது. எப்படி சக மனிதர்களால் ஒரு மனிதரை இப்படி மிருகத்தனமாக வதைத்து கொலை செய்ய முடியும் அப்படி என்கிற அடிப்படையான ஒரு கேள்வி எழுகிறது. இயேசுவினுடைய இந்த பாடுகளை வார்த்தையால் விவரிக்கிற பொழுது இவ்வளவு உணர்வுகள் நமக்கு மேலிடுகிறது. அந்த துன்பத்தையும் வேதனையும் இயேசு நமக்காக ஏற்றுக்கொண்டார் என்பதை உணரும் பொழுது உண்மையாகவே கல்மணமும் கரையும் அப்படின்னு சொல்வார்கள். ஆகவே அன்புமிக்கவர்களே, திருச்சபையால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இயேசுவினுடைய பாடுகளை நினைவு கூறுகிற, இயேசுவினுடைய சிலுவை சாவை நினைவு கூறுகிற இந்த பெரிய வெள்ளி அன்று நமக்கு என்ன மாதிரியான சிந்தனைகள் இருக்க வேண்டும், இந்த புனித வெள்ளியை நாம் எப்படி அனுசரிக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பு மிக்கவர்களே, புனித வெள்ளி அப்படி என்று சொன்னாலே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 வாசகங்களுமே இயேசுவினுடைய துன்பத்தை பற்றித்தான் நமக்கு தெளிவாக விளக்குகின்றன. முதல் வாசகமானது எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. துன்புறும் ஊழியர்,
நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் கொலை செய்யப்பட்டார். எசாயா புத்தகத்திலே இரண்டாவது ஒரு செய்தியாக கடவுள் தன்மையில் விளங்கி அவர் கீழ்ப்படிதலின் பொருட்டு சிலுவை சாவை நமக்காக ஏற்றுக்கொண்டார் என்கிற முக்கியமான ஒரு செய்தியையும், அதே நேரத்தில் பிறருக்காக நாம் ஏற்கின்ற துன்பங்கள் நம்முடைய வாழ்நாளில் ஒருபோதும் வீண் போகாது அப்படி என்கிற அழகான செய்தியையும் எசாயா புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற இரண்டாவது வாசகத்தில் மனிதராய் பிறந்த எவரும் இயேசுவை போல துன்பங்களை அனுபவித்தது இல்லை அப்படி என்கிற ஒரு செய்தியோடு, இயேசுவனுடைய வாழ்விலும் சோதனைகள் இருந்தது, தடைகள் இருந்தது, வேதனைகள் இருந்தது. ஆனாலும் இறைவனுடைய துணையோடு கடைசி வரையில் கீழ்ப்படிதலோடு இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார் என்கிற அழகான செய்தியையும் நற்செய்தி வாசகமானது யோவான் நற்செய்தியிலிருந்து இயேசுவின் பாடுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தன் மீது அநியாயமாக குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட ஒரு பொழுதும், தன்னை நீதியற்று ஒருவன் அறைந்த பொழுதும், என்னை ஏன் அறைகிறாய் அப்படி என்று சொல்லி அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் இன்றைக்கு நாம் அறிகிறோம். அப்படி என்றால் இயேசுவினுடைய இந்த பாடுகளின் வெள்ளிக்கிழமை நமக்கு என்ன பாடத்தை சொல்லித்தரலாம் அனுபவிமிக்கவர்களே? முதல் செய்தியாக, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய வாழ்வை உங்களுக்காகவும் எனக்காகவும் தற்கையளிப்பு என்று சொல்வார்கள், தியாகமாக தன்னுடைய வாழ்வை அவர் நமக்காக ஒப்பு கொடுத்து சிலுவையில் அவர் மரணித்த பொழுது, தந்தையே இவர்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை, ஆகவே இவர்களை மன்னியும் அப்படி என்று சொல்லி தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்து இறைவனுடைய மன்னிப்பை நாம் எப்படி பெற வேண்டும், அதே நேரத்தில் இந்த மண்ணுலகளை நமக்கு எதிராக துன்பம் விளைவிப்பவர்கள், நமக்கு எதிராக பாவம் செய்பவர்கள், இவர்களை நாம் எப்படி மன்னித்து வாழ வேண்டும் என்று சிலுவையில் மன்னிப்பின் அழகான ஒரு மாதிரிகையை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். இரண்டாவது ஒரு செய்தியாக, நம்முடைய வாழ்வில் துன்பங்களையும் சிலுவைகளையும் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்கிற பொழுது என்ன மனநிலை நமக்கு இருக்க வேண்டும் என்கிற செய்தியையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு கற்றுத்தருகிறார். சின்ன சின்ன துன்பங்கள்லாம் வருகிற நேரத்தில், சின்ன சின்ன வேதனைகள்லாம் வருகிற நேரத்தில், சின்ன சின்ன தடங்கல்களுக்கெல்லாம் வருகிற நேரத்தில், குடும்பத்தில் திடீரென்று யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்ட ஒரு நேரத்தில், அல்லது திடீர்னு ஒரு பொருளாதார பிரச்சனை, அல்லது குடும்பத்தில் சமாதானமற்ற ஒரு நிலை வருகிற நேரத்தில், நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம், கடவுள் ஏன் எங்களுக்கு துன்பத்துக்கு மேலே துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு, எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு சோதனை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு சிலுவையை கடவுள் எனக்கு சுமக்க வைக்கிறார் அப்படி என்று கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்காமல், கடவுளுக்கு எதிராக நம்முடைய வாழ்வையை திருப்பி விடாமல், இது இறைவனுடைய திட்டம். இந்த துன்பங்கள் வாயிலாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கடவுள் எப்படி உயர்த்தினாரோ, அதே போல இந்த துன்பங்கள் வழியாக கடவுள் என்னை விசுவாசத்தில் திடப்படுத்துவார். இந்த உலகில் சாத்தானுக்கு எதிரான போராட்டத்தில் எனக்கு வலுவூட்டுவார் அப்படி என்கிற மனநிலையை பெறத்தான் இந்த புனித வெள்ளி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, மூன்றாவது ஒரு அன்பு செய்தியாக, நம்முடைய பாவங்களால் நமக்கு ஏற்படுகிற அழிவை பற்றி சிந்திக்கவும் இறைவன் நமக்கு இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார். ஏனென்றால் நம்முடைய தனிப்பட்ட ஒரு பாவம், அல்லது நம்முடைய குடும்ப பாவம், அல்லது நம்முடைய இந்த சமுதாய பாவங்கள் பல நேரங்களில் என்னோடு போய்விடும் அப்படி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, பாவத்தின் வழியாகத்தான் சாவு வந்தது. அந்த சாவை தன்னுடைய திருத்துயர் இரத்தத்தால் முற்றிலுமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழித்து விட்டார் என்கிற எண்ணத்தோடு இந்த உலகில் பாவமில்லாத ஒரு வாழ்வை, தூய்மையான ஒரு வாழ்வை, மாசற்ற ஒரு வாழ்வை வாழத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். கடைசி ஒரு செய்தியாக, 1945 நாகசாகி என்று சொல்லப்படுகிற ஜப்பானிய நகரத்தில் அமெரிக்க நாட்டினுடைய அந்த அணுகுண்டு ஒன்று போடப்பட்டது. அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் மரணித்தார்கள். அப்பொழுது ஒரு புகைப்படம் வெளியாகி உலகத்தினுடைய மனசான்றை உலுக்கியது என்று சொல்லலாம். காரணம், இரு சகோதரர்கள்
பெற்றோர்கள் இறந்துவிட்ட ஒரு நிலையில் அந்த 2 சகோதரர்களில் தம்பி இறந்து விடுகிறான். அந்த தம்பியை அடக்கம் செய்வதற்காக அந்த தம்பியினுடைய இறந்த உடலை தன்னுடைய தோள் மீது சுமந்து கொண்டு 3-4 மணி நேரம் ஒரு சிறுவன் நின்று கொண்டிருக்கிற ஒரு புகைப்படத்தை உலகம் முழுவதும் பகிர்ந்தார்கள். அப்பொழுது ஒரு நிருபர் அந்த சிறுவனிடம் சென்று, இந்த இறந்த உடலை இத்தனை மணி நேரம் நீ தூக்கி கொண்டு நிற்கிறாயே, உனக்கு வலிக்கவில்லையா, உனக்கு பாரமாக இல்லையா அப்படி என்று கேட்கிற நேரத்தில் அந்த சிறுவன் புன்முறுவலோடு சொன்னான், இவன் என்னுடைய தம்பி, ஆதலால் எனக்கு அவன் பாரமாக இல்லை அப்படி என்று சொன்னானா. அன்பு மிக்கவர்களே, இயேசுவினுடைய சிலுவை சாவு என்பது உயிர்ப்பை நோக்கிய ஒரு சம்பவமாக இருந்தது. உயிர்ப்புக்கான ஒரு முன்னோடியாக இருந்தது. இயேசு சிலுவையில் மரித்த ஒரு காரணத்தினால தான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து உங்களையும் என்னையும் முடிவில்லா வாழ்விற்காக அவர் மீட்டு கொண்டார் என்பதை இந்த ஒரு செய்தி நமக்கு தெளிவாக விளக்குகிறது. சிலுவை மரணத்தின் வழியாகத்தான் இயேசு உயிர்த்தெழுந்து நம்மை மீட்டு கொண்டார். இந்த உலகில் நாம் பிறருக்காக ஏற்றுக்கொள்கிற துன்பங்கள், இந்த உலகில் நாம் பிறருக்காக படுகிற வேதனைகள், கஷ்டங்கள், இந்த உலகில் கஷ்டப்படுபவர்களுக்காக நாம் கொடுக்கிற குரல் அல்லது நாம் எழுப்புகிற கேள்விகள் நிச்சயமாக நமக்கும் மாட்சிமையை பெற்று தரும் என்கிற செய்தியைத்தான் இந்த புனித வெள்ளி நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துகின்றன. ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த புனித வெள்ளியில் இயேசுவினுடைய பாடுகளை நினைவு கூறுகிற நாம் இயேசுவினுடைய தியாகத்தை எண்ணி அவருக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்களை இயேசுவினுடைய துன்பங்களோடு ஒன்றிணைத்து இயேசு உயர்த்தது போல நம்மையும் அவருடைய உயிர்ப்போடு நம்மை மாட்சிமைப்படுத்த இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.